வணக்கம் வாரியர். ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்து நல்லா காப்ஸ் தூக்கலாக இருக்க மாதிரி ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டை முடிங்கோட அப்படியே போய் படுத்து தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் நெஞ்சு கீழே ஒரே ஒரு வலி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன மாட்டது தெரில. அப்படியே தட்டி விட்டு கப்புன்னு நெஞ்சு கிளம்ப ஆரம்பிச்சு. கிளம்புறதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இன்றைக்கி வந்து ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஹைட்ரேஷனுக்கான வேலையெல்லாம் நிறைய வேலையெல்லாம் இருந்தது. அந்த வேலைகளோட தொடர்ச்சியெல்லாம் ஒன்று ஒன்றா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு நமக்கு இந்த துணியை காய போடுறது. ஸோ துணியை வேகமாக போய் காய போட்டு அதுக்கப்புறம் திரும்பி நிறைய வந்து துணியெல்லாம் இருந்தது. ஸோ நைட் ஷிஃப்ட் ரெகுலராக இருந்தாலே இதுதான் பிரச்சனை. நிறைய வந்து ட்ரெஸ்ஸு சேர்ந்து போகும். ஸோ எல்லாத்தையும் ஒரே லாட்டாக வந்து வாஷ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த நாற்று பூச்சி மருந்து டப்பாவை தூக்கி போகிற மனசு இல்லை. ஸோ எதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பென் ஹோல்டர் பண்ணேன். 3 நாள் நைட் ஷிஃப்ட்டை எதுவும் வாங்கலை. ஸோ இருக்கிறதெல்லாம் ஒரு சத்தான ஒரு ஊட்ட. அது வந்து இந்த பழச்சாதம் செம்ம டேஸ்ட்டு. அப்படியே லோட் பண்ணிட்டு நேராக அப்படியே இரும்பு கோயிலுக்கு கிளம்பி. ஸோ நைட் ஷிஃப்ட் முடிச்சா வழக்கம் போல தான். அதனால் வந்து ரெப்ரேஞ்சர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு வெயிட்டை வந்து மீடியமாக வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணவும் நம்மளால் முடியாது. இது போனாலும் அதான் பெரிய தலைவலியே. நம்ம ப்ராக்ரஸில் பயங்கர வந்து வேகமான ஒரு லேக் இருக்கும். வெயிட்லேயும் சரி, நம்மளோட பாடி வெயிட்லேயும் சரி, நம்ம போகிற வெயிட். அதுக்கப்புறம் இதில் மட்டும் ஒரு சின்ன அதை மட்டும் என்னால் பண்ண முடிஞ்சு. ஸோ அதை நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே நேராக அப்படியே கிளம்பிட்டு இன்றைக்கான ஃபுட்டை ஒரு அற்புதமான ஒரு மீலை ரெடி பண்ணிவிட்டு அம்சமாக படுத்து